இந்த கைனமேட்டிக்ஸ்லேயே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுற ப்ராப்ளம். ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லும்போது இதோட ஜென்ரல் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், இதோட ரேஷியோ தான் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்லேயே எனக்கு ரெண்டு விதமான ஆவரேஜ் ஸ்பீட் இருக்குது. ஸோ ரெண்டு விதமாக அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட், நெக்ஸ்ட் ஒன் டைம் ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய்ங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு ஃபைனலாக அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ நம்ம வந்து மொத்த ஜேர்னியை வந்து டிஸ்டன்ஸ் வைஸ் பிரிக்கிறோம். ஸோ அப்படி பிரிக்கிறது தான் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். நான் சொன்ன மாதிரி இப்போது கார் ட்ராவல்ஸ் டிஸ்டன்சஸ் D1 D2 D3 இந்த டிஸ்டன்ஸை சார் V1 V2 V3 அப்படின்ற மாதிரி ஸ்பீடில் கவர் பண்ணுது அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபார்முலா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். அதுதான். ஸோ இப்போ இந்த எனக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் அப்படின்னு நான் போடும்போது எனக்கு அதில் டைம் பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றதை நான் D1 D2 D3 இது எல்லாமே ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். எனக்கு டோட்டல் டைம் கொடுக்கல. எனக்கு இந்த D1 D2 D3 அந்த மாதிரி கொடுக்காதனால நான் என்ன பண்ணுறேன், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்ன்ற ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன T1 என்ன ஆகும், D1 by V1 அப்படின்னாவும், T2 D2 by V2 அப்படின்னாவும், அதே மாதிரி Tn வந்து dn by vn அப்படின்னு. இதுதான் என்னோட பேசிக் ஃபார்முலா. இதில் நான் எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் என்னால் வந்து போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல் ஜேர்னியில் எனக்கு D/2 பாதி டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் V1லையும் அடுத்த D/2 மீதி டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் V2லையும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் D, ஸ்பீட் வந்து எனக்கு V1 V2 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த ஃபார்முலாவில் நான் இதை அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இந்த D1 + D2. எனக்கு D1ஓட வேல்யூ வந்து D/2, D2ஓட வேல்யூ D/2. எனக்கு இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெண்டு இது மட்டும் தான் எனக்கு ரெண்டு காம்பனன்ட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணால் போதுன்ற மாதிரி வருது. அதுக்கப்புறம் கீழே என்ன இருந்தது, D1 by V1. ஸோ D/2 by V1 ப்ளஸ் D/2 by V2. இதில் நான் என்ன பண்ணலாம், நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி எனக்கு வந்து D/2ன்றது காமனாக இருக்குது. 1 + 1 மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் என்ன இருக்கும், 1 by V1 + 1 by V2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நான் வெளியே எடுத்த D/2 கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு 2 by நான் இங்கே என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தனா எனக்கு டினாமினேட்டர் என்ன வரும், V1 + V2 டிவைடட் பை V1 V2 அப்படின்னு வந்துடும். எனக்கு டினாமினேட்டர் வில் கோ டு த நியூமரேட்டர்ன்றதுனால 2V1 V2 by V1 + V2. இதுதான் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். இதில் நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது எனக்கு V1ன்றத ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 km/h, V2ன்றது ஒரு 30 km/h அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வேல்யூஸ் நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ இவ்வளோ டைம் ஆச்சுல, இப்போ நான் வந்து ஃபுல்லாக அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி எனக்கு நான் இப்போ ஃபார்முலா தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்பர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வே பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஆனால் அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஷார்ட்கட்டுக்கு வந்து நான் இது கூட எடுத்துக்கல, நான் ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுவாகவே போவேன். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2/5 ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்து ஸ்பீட் V1லையும் மீதி 3/5 ஆஃப் த டிஸ்டன்ஸை ஸ்பீட் V2லையும் வந்து ஒரு கார் ட்ராவல் பண்ணுது. ஸோ 2/5 and 3/5 அப்படின்னா அது ஒரு பாதின்ற மாதிரியான ஒரு ப்ரொபோஷனேட்டான ஒரு இதில் இல்லை. ஓகே, ஸோ இதோட ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவோட ஷார்ட்கட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காமனாக ஒரு டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த காமனான டினாமினேட்டர் இது ரெண்டுத்துலேயும் என்னது 5, ரைட்? ஸோ அந்த 5ஐ முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எத்தனை இதுவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஸ்பீட்ஸை, V1 and V2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, அதை ப்ராடக்டாக எழுதுங்க. எனக்கு இப்போ நியூமரேட்டரில் எனக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்மில் 2D இருக்குது, செகண்ட் டேர்மில் 3D இருக்குது. இதுதான் பாக்கி, ரைட்? 2ன்ற வேல்யூவை V2ஓட சேர்த்து 3ங்கிற வேல்யூவை V1ஓட சேர்த்து பார்த்தோம்னா எனக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிருச்சு. நீங்கள் இது மாதிரி போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் வரும். ஸோ ஷார்ட்கட் என்னதுன்னா காமன் டினாமினேட்டராக இருக்கிறது நியூமரேட்டரில் எழுதிட்டு தென் V1 and V2 டிவைடட் பை எனக்கு நியூமரேட்டரில் ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஆர்டினேட் எடுத்து நான் செகண்ட் V2 கூட எழுதி செகண்ட் டேர்மோட கோஆர்டினேட் எடுத்து நான் V1 கூட எழுதினா எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரெடி. ஸோ இப்போ அவங்க வந்து கொஸ்டினில் கேட்கும்போது ஒரு 60% ஆஃப் த டைம் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ண சொல்லி தான் சொல்லுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அவங்க வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்து இந்த வேல்யூ வச்சு ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து இட் சேவ்ஸ் a lot of time. பட் எப்படி எதனால இதெல்லாம் போடுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணுங்க. இப்போ இந்த டைம் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்துருக்க டேட்டாவே எப்படி இருக்கும்னா a car covers with speeds V1 V2 V3 at time T1 T2 T3 அப்படின்னு மட்டும் கொடுக்குறாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி
இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து இந்த ஸ்பீடு, நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இந்த ஸ்பீடு, டோட்டல் ஜர்னி வந்து 1 ஹவர் நடந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் எனக்கு டைம் வைஸ் தான் அந்த மொத்த ஜர்னியும் பிரிக்கிறாங்க கரெக்டாக. ஸோ அதில் எனக்கு சேம் ஃபார்முலா தான் ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு, சேம் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இந்த ரேஷியோ வந்து எனக்கு எங்கேயுமே மாற போகிறதில்ல. ஆனால் இதில் வந்து எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல, டோட்டல் டிஸ்டன்ஸை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு நான் போட்டுக்கலாம் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த D1 D2 D3 இது எல்லாமே என்ன ஆகும், ஸ்பீட் இன்டூ டைம்னா V1 T1 ப்ளஸ் V2 T2 VN TN வரைக்கும் எடுத்துக்கிறேன். டினாமினேட்டரில் எனக்கு டைம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை எப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ 3/7 ஆஃப் த டைம் இதை வந்து ஸ்பீட் V1 அப்படின்னும், மீதி 4/7 ஆஃப் த டைம் வந்து V2 அப்படின்னும் ஒரு ஸ்பீடில் வந்து ஒரு கார் இல்லை ஒரு பைக் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் டைம் எனக்கு எவ்வளோ T. ஸோ அந்த Tன்றதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் இந்த 3/7 and 4/7 அப்படின்ற மாதிரி எழுதிருக்கோம். ஓகே, நான் இதுக்கான ஃபார்முலா எனக்கு எப்படி வரும், மேலே இருக்க ஃபார்முலா வந்து நம்ம போட்டோம்னா எனக்கு எப்படி வரும், இந்த V1 T1 அப்படின்னு சொல்லும்போது V1 is V1, T1 வந்து 3T/7 ப்ளஸ் V2 T2ன்னு சொல்லும்போது V2 into 4T/7 the whole divided by total time வந்து 3T/7 ப்ளஸ் 4T/7. ஸோ இதில் என்ன போன இதுலையுமே நம்ம என்ன பார்த்தோம்னா காமனாக நிறைய திங்ஸ் வெளியே எடுத்தோம். ஸோ இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தா T/7 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துட்டோம்னா 3V1 ப்ளஸ் 4V2 by 3 + 4. ஸோ T/7 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது, 3V1 ப்ளஸ் 4V2/7 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ இதில் V1 and V2 வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்றது தெரிஞ்சிடும். when the time is split into 3/7 and 4/7. இதுக்கான ஷார்ட்கட் என்னன்றது இப்போ பார்ப்போம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட ஷார்ட்கட்டை விட இது இன்னும் சிம்பிளாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. எனக்கு காமன் டினாமினேட்டராக இருக்குல்ல, காமன் டினாமினேட்டர் இங்கே ரெண்டுத்துலேயும் எனக்கு 7 இருக்குது. அதை நான் டினாமினேட்டர்லேயே போட்டுறேன். இந்த காமன் டினாமினேட்டர்ன்றது கீழே வந்துடும். நியூமரேட்டரில் எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஆர்டினேட் எனக்கு V1 கூட வந்துடும், செகண்ட் டேர்மோட கோஆர்டினேட் எனக்கு V2 கூட வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டினில் எந்த மாதிரி அந்த டைமை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சே நீங்கள் V ஆவரேஜோட ஃபார்முலாவை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றதுல டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் டைம் ஆவரேஜ் ஸ்பீட் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த மெத்தடுக்கு அப்புறம் ரெண்டுத்துலையுமே ஷார்ட்கட் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னொரு டைம் இன்னொரு மெத்தட் இன்னொரு ப்ராப்ளமோட வரும்போது பார்ப்போம். அண்டில் தென் பை.